வரைக்கும் நாங்கள் சாம்பலை தான் சுவாசிக்கிறோம், சாம்பலை தான் திங்குறோம், சாம்பல்லே தான் வாழ்கிறோம். யாருமே இங்கே கேட்காம அவங்களா அரசியல்வாதியாக போட்டு கம்பெனி வைக்க சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் எப்படி? நாங்கள் இங்கே வசிக்கிறோம், எங்களை இந்த மாதிரி மீடியா கேளுங்க, இங்கே நடக்கிறத நாங்கள் தான் சொல்ல முடியும். அரசு ஆஸ்பத்திரியே சொல்லிட்டாங்க இங்கே பிரசவம் பார்க்கக்கூடாது, இது ரெட் ஜோனாக அறிவிக்கப்பட்டது, இங்கே பிரசவம் பார்த்தா பிள்ளைகளுக்கு தீங்கு விளைவிக்கும்னு சொல்லிட்டு பிரசவத்துக்கு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டு தான் பிரசவமே பார்க்க வேண்டியது. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியம் அவங்கள முதல்ல ஒதுக்கணும், அவன் தான் கேவலமான இருக்குதுல. இவ்வளவு நேரம் இந்த மக்கள் பேசுனது இந்த தெர்மல் பவர் பிளான்ட் பத்தி தான். இந்த பவர் பிளான்ட் எண்ணூர்ல அமைஞ்சிருக்கு. கடந்த 2017ஆம் ஆண்டு மூடப்பட்ட இந்த அனல் மின் நிலையம் மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான பணியை தொடங்கியிருக்காங்க. இதை எதிர்த்து தான் இப்ப இந்த மக்கள் தங்களது எதிர்ப்பை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. நாம இப்ப இருக்கிற எண்ணூரை பத்தி பேசணும்னா முதல்ல அதோட வரலாறு தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் முதல்ல எண்ணூரை பத்தி சொல்லுங்கன்னு கேட்டோம். அண்ணனும் சொல்ல ஆரம்பிச்சார். எண்ணூறுன்றது பொதுவாக இன்னைக்கு மீடியாவில் பொது செய்திகளில் ஒரு பொல்யூஷன், என்வரான்மெண்டல் பொல்யூஷன் ப்ராப்ளம்னா இல்லை சுற்றுச்சூழல் மாசு பிரச்சனைனா அதை பற்றி மட்டுமே மையமிட்ட ஒரு விவாதப் பொருளாக கடந்த 2-3 வருஷமாகவே அதிகமான செய்திகள் பகிரப்படுது. ஆனால் இதெல்லாம் தாண்டி எண்ணூருக்கு ஒரு வரலாறு உண்டு, ஒரு நில அந்த நிலப்பரப்புக்கு முக்கியத்துவம் என்பது உண்டு. ஸோ இன்றைக்கி மெரினா நம்ம ஒரு விரிந்த கடற்கரையை பார்க்குறோம் இல்லையா? ஸோ அது மாதிரி ஒரு விரிந்த கடற்கரை 2000 வரைக்கும் 2001 வரைக்கும் இங்கே இருந்தது. கடலும் அதே போல் கொட்டலையாரும் சேரக்கூடிய முகத்தோர பகுதின்றதற்கு ரொம்ப இயற்கை ரீதியாகவே ரொம்ப சுற்றுச்சூழல் ரீதியாகவும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி. எண்ணூர் பொறுத்த வரைக்கும் எண்ணூர்னு சொல்கிறதே 8 ஊர் அப்படின்றதனுடைய கலவை தான் எண்ணூறுன்றது இருந்தது. பெரும்பகுதி மீனவ கிராமங்கள் தான் இருந்தது. 60களிலிருந்து இங்கே தொழில் வளர்ச்சின்றது அசோக் லேண்ட் ஃபவுண்டரிஸ் வந்தது. அது ரெண்டுமே கனரக வாகனங்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை அசோக் லேலண்டு ஃபவுண்டரி. அதுக்கான இன்ஜின் மட்டும் செய்யக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி. ஸோ அதிலிருந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தொழில் வளர்ச்சி சார்ந்திருக்கும் போது பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய மீஞ்சூர் பொன்னேரி பகுதியிலேருந்து மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுக்க இருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்து மக்கள் குடியமர்ந்து இப்பயும் பார்த்திங்கன்னு சொன்னால் மீனவர் மக்கள் மெஜாரிட்டியாகவும் பிற சமூக மக்கள் அவங்களுக்கு ஈக்குவல் ஆஃப் இன்றைக்கி என்னுடைய மக்கள் தொகையாக மாறி இருக்குது அப்படின்றது தான். இப்போ இங்கே ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மீன்பிடி சமூகம் வாழ்ந்தாங்க. மீன் வளமான மீன்கள் இங்கே நிறைய கிடச்சிது, நாட்டு மீன்கள்னு சொல்லுவாங்க, அது கிடச்சிது. இந்த குளத்து ஓரமாக இந்த ஆற்று ஓரமாக துணி துவைக்கிறாங்க. இயற்கை மாசு இல்லாத துணி துவைக்கிற தொழில் நடந்தது. நிறைய உப்பளங்கள்லாம் இருந்தது. உப்பளங்கள் தான் இதுதான் எண்ணூர். இன்னொரு அந்த சைடு பார்த்திங்கன்னா சுற்றுலாத்தலம். பல பேர் இங்கே சுற்றுலா சுற்றி பார்க்குறதுக்காக தான் இந்த அப்பேற்பட்ட இயற்கை சூழலால் அழகாக வடிவமைக்கப்பட்டது தான் எண்ணூர். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த தொழிற்சாலைகளோ இந்த சாம்பலும் இந்த நோயும் தான் எங்களுக்கு மிஞ்சிச்சு, மற்றபடி வேறு எதுவும் மிஞ்சலை எங்களுக்கு. இவங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது 40 வருஷத்துக்கு முன்னாடி எண்ணூர் எப்படி இருந்துச்சுன்னு யோசிக்க முடியுது. அதே சமயம் இன்னைக்கு இருக்கிற எண்ணூரை கண்கூடவே பார்க்க முடியுது. ஆமாங்க, சாலையில இரு பக்கமும் கண்டெய்னர் லாரிகளும் அளவுக்கு மீறிய தூசிகளும் வழியெங்கும் சாம்பல் மேடுகளும் ஆற்றல் கலந்த எண்ணெய், அதை வச்சு பார்க்கும்போது 40 வருஷத்துல எண்ணூர் எப்படி மாறி இருக்குங்கிறத உணர முடியுது. இப்படி வளமும் செழிப்புமா இருந்ததுதான் எண்ணூர். ஆனா இன்னைக்கு நிலைமையே வேற. மணலியில 20 சதுர கிலோமீட்டர் பரப்புல 2 பெரிய அனல் மின் நிலையங்கள், 3 துறைமுகங்கள் என சுற்றுச்சூழலை பாதிக்கிற 40க்கும் மேற்பட்ட அபாயகரமான தொழிற்சாலைகள் அமைந்துள்ளன. தமிழ்நாட்டிலே முதல்ல ஆரம்பிக்கப்பட்ட அனல் மின் நிலையம் அப்படின்றது எண்ணூர் தெர்மல் பவர் பிளான்ட் தான். ஸோ அந்த பவர் பிளான்ட்டை 2017 மூடினதற்கான காரணமும் அதுதான். இதுக்கு மேலே அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது, அதோடைய கெப்பாசிட்டி போயிடுச்சுன்ற காரணத்தினால அங்கே இருந்து அந்த 5 யூனிட்டையும் மூடினாங்க. அப்போ மூடினதுக்கு பிற்பாடு அந்த இடத்தில் புதிதாக இப்போ அனல் மின் நிலையத்தை விரிவாக்க திட்டம் அப்படின்ற பேரில் கொண்டு வராங்க. இதுக்கு முன்னாடி 45 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அனல் மின்சாரம் வரும்போது அது ஒரு வளர்ச்சியாக பார்க்கப்பட்டுச்சு. அந்த நேரத்தில் கரண்ட் எடுக்க நமக்கு அதுதான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருந்தது. ஆனால் இனிமேயும் அது ஒரு வளர்ச்சி கிடையாது. இந்த ரொம்ப மக்கள் இருக்க பகுதிகளில் முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கணும்னு சொல்லப்படுறது எதுனா அட்கட்டிங் இண்டஸ்ட்ரீஸ் தான். அப்போ ஒரு அவங்க கிட்டத்தட்ட ஒரு 17 வகையான அட்கட்டிங் இண்டஸ்ட்ரீஸை லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. தெர்மல் பவர் பிளான்ட்டு, அட்டாமிக்கு, பெட்ரோகெமிக்கல்ஸு, ரிஃபைனரி, ஃபார்மாசிட்டிக்கல்னு சொல்லி ஒரு 17 வகையான லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 182 இண்டஸ்ட்ரி தமிழ்நாடு முழுக்க இருக்குது. அந்த 187 இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 42 இண்டஸ்ட்ரி ஒரு 3 தாலுக்காவில் இருக்குது. எங்கன்னா திருவொற்றியூர், அது பக்கத்தில் இருக்கிற மீஞ்சோ, அது பக்கத்தில் இருக்கிற முடிப்பூண்டி, இந்த 3 தாலுக்கா எடுத்திங்கன்னா 42 இண்டஸ்ட்ரி 187 இண்டஸ்ட்ரியில் இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழகம் இருக்கக்கூடிய ரெட் கலர் இண்டஸ்ட்ரியில் 22% கிட்டத்தட்ட கால்வாசி இந்த 3 தாலுக்காவில் இருக்குது. எத்தனை மாவட்டங்கள் இருக்குது பார்த்துக்கோங்க. இத்தனை மாவட்டங்கள் இருக்கும்போது 3 தாலுக்காவில் இவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது என்பது அந்த பகுதியில் மக்கள் வாழலாமா வாழக்கூடாதுன்னு அரசு நினைக்குதா, வாழக்கூடிய மக்கள் என்னவா பார்க்குதுன்றதெல்லாம் நமக்கு பெரிய கேள்வி இருக்குது. நீ அந்த ரெட் கலர் இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ளே நம்ம உள்ளே போய் பார்த்தோன்னு சொன்னால்
கிட்டத்தட்ட பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரி தமிழ்நாடு முழுக்க வந்து 10 இண்டஸ்ட்ரி இருக்குது. 10ல் 9 மணலியில் மட்டுமே, 7 உரத்தொழிற்சாலை இருக்குது, 7ல் 3 எண்ணூரில் மட்டுமே. அப்போது எதெல்லாம் அதிக பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய இண்டஸ்ட்ரீஸாக இருக்கோ அதெல்லாம் வந்து ஒரு இடத்துல கொண்டு வந்து பல்ச் பண்ணுறது என்பது அங்கே வாழக்கூடிய மக்களை வந்து பெருசாக இவங்க வந்து அவங்க உயிரை பற்றியோ உடல்நலத்தை பற்றியோ இது யார் திட்டமிடுறாங்களோ அவங்களுக்கு வந்து எந்த ஒரு கான்சியஸ்னஸும் இல்லை அப்படின்றத வந்து நான் புரிஞ்சுக்கிறது. அது இந்த ஒரு நடைமுறை, அதாவது அந்த எண்ணூர் பகுதியிலே திரும்ப இந்த மாதிரி ஆபத்தான இண்டஸ்ட்ரி, நச்சு தொழிற்சாலைகளை வந்து கொண்டு வந்து வைக்கிறது அப்படின்றது இருக்குல்ல. ஸோ அது ஒரு நிச்சயமான ஒரு பாகுபாடு தான், ஒரு டிஸ்கிரிமினேஷன் தான். அப்போ உங்களுக்கு ஏன் அங்கே கொண்டு போய் வைக்கிறீங்கன்னு கேட்கும்போது, நாங்கள் வந்து கடல் இருந்தால் தான் அங்கேருந்து நீரை நாங்கள் எடுக்க முடியும், திரும்ப நீர் அங்கே கொடுக்க முடியும், அதனால் கடல் இருக்க ஏரியா வேணுன்றாங்க. கடல் இருக்குது அப்படின்றதுக்காக இவங்க வந்து பெசனகரில் போய் வச்சுருவாங்களா, இல்லை வந்து மயிலாப்பூரில் வச்சுருவாங்களா? இப்போ அதில் அறிக்கை படிக்கும்போது அவர் சொல்கிறாரு, இங்கே தான் கடலில் வந்து அலை நல்லா அடிக்குது, அப்போ நாங்கள் வந்து இங்கே தான் உற்பத்தி பண்ண முடியும் அப்படின்னு. கடல் இங்கே மட்டுமா இருக்குது? என்னமோ இந்த சின்ன பிள்ளைகிட்ட விளையாட்டுக்கு மிட்டாயை காட்டி ஏமாத்தின கதையில் பேசுகிறாங்களே. என்ன இந்தியானா வரைபடம்னா என்னன்னே தெரியாமல இருக்காங்க. ஒரு பக்கம் தான் இமயமலை இருக்குது, மீதி 3 பக்கமும் கடல் இருக்குது, சுற்றின்னு எல்லாம் தெரியாமல இருக்காங்க. இங்கே மட்டும்தான் கடல் இருக்குன்னு சொல்கிறாங்க, வாயே கூசாமல். ஏன் எண்ணூரையே குறிப்பிட்டு அந்த பகுதியிலே கொண்டு வந்து வைக்கிறாங்கன்னா, அங்கே எல்லாம் இருப்பவர்கள் உழைக்கும் மக்களாக இருக்கிறாங்க. அவங்களுடைய உயிரை சமமாக பார்க்காத ஒரு போக்குனால தான் இந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் அங்கே கொண்டு போய் வைக்கப்படுது. எண்ணூர் பிரச்சனை அப்படின்றது ஒரு வெறும் சுற்றுச்சூழல் பிரச்சனை மட்டும் கிடையாது, அது ஒரு வர்க்க பிரச்சனை, அது வந்து ஒரு சாதிய பிரச்சனை. அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் பெரும்பாலும் 95% பார்த்திங்கன்னா உழைக்கும் மக்களாக, அங்கே இருக்கக்கூடிய வகுப்பு பிற்படுத்தப்பட்டவர், தாழ்த்தப்பட்ட மக்கள், மீனவர் மக்கள் அதிகமாக இருக்காங்க. தென் சென்னையை விட மக்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய பகுதி அது. அப்போ ஏன் அந்த இடத்துல போய் வைக்கிறாங்கன்னா, உலகம் முழுவதும் இதுதான் நடைமுறை. உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த அரசாங்கம் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இதை வந்து ரெட் லைனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ வளர்ந்த நாடுகள்லாம் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த மாதிரியான ஆபத்தான தொழிற்சாலை எங்கே இருக்குன்னா, ஹைவேஸில், விவசாயிகள் இருக்கக்கூடிய அந்த ரூரல் ஏரியாஸில் இதை கொண்டு வந்து வைப்பாங்க. நியூக்ளியர் பவர் பிளான்ட்டு, தெர்மல் பவர் பிளான்ட். அதே மாதிரி தான் இங்கேயும் சிட்டிக்குள்ளே வைக்காமல் இது வந்து திட்டமிட்டு இந்த மக்கள் இருக்கக்கூடிய, உழைக்கும் மக்கள் இருக்கக்கூடிய சிட்டிக்கு அவுட்டர் என்ற ஒரு அடிப்படையில் அவர்கள் இருக்கும் பகுதிக்கு வந்து புஷ் பண்ணுறாங்க. அப்போ இது வந்து நிச்சயமாக ஒரு சமூக நீதி பேசக்கூடிய அரசு வந்து பண்ணக்கூடாது அப்படின்றது தான் எங்களுடைய கோரிக்கை. மற்ற இந்த ஐடியாலஜி இல்லாத ஒரு கவர்மெண்ட் வந்து பண்ணலாம், ஏன்னா அவங்களுடைய செயல் திட்டத்தில் இல்லை. ஆனால் சமூக நீதி பேசிக்கொண்டு, சூழல் நீதி பேசிக்கொண்டு, எல்லோருக்குமான அரசுன்னு சொல்லும் போது நம்ம நிச்சயமாக இந்த பார்வை இல்லாமல் செயல்பட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய ஒரு இழுக்கை வந்து தேடி கொடுக்கும். ஏற்கனவே 3330 மெகாவாட் அளவிற்கான அனல் மின் நிலையங்கள் இயங்கி வரும் நிலையில மேலும் புதிதாக 660 மெகாவாட் அனல் மின் நிலையத்தை அங்கு அமைக்கிறது அப்பகுதியை வாழ தகுதியற்ற இடமா மாற்றிடும். இந்த திட்டம் மட்டும் நிறைவேற்றப்பட்டால் உழைக்கும் மக்கள் அடர்த்தியா வாழக்கூடிய வடசென்னை பகுதியின் சுற்றுச்சூழல் மேலும் மாசடைந்து வாழ தகுதியற்ற இடமாகவே மாறிப்போகும். ஏற்கனவே 2 பெரிய அனல் மின் நிலையங்கள் இருக்கும் பொழுது புதிதாக அனல் மின் நிலையங்களை எண்ணூரில் அமைப்பது அப்பகுதி மக்களுக்கு செய்யும் மிகப்பெரிய அநீதியாகும். இந்த திட்டம் வரும்போது இதுக்கு என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அப்போ டார்ன்னு ஒன்று கொடுப்பாங்க, டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ். அதன் அடிப்படையில் தான் இந்த ஸ்டடி பண்ணணும். அப்போ அந்த டாரில் உள்ள கண்டிஷனே வந்து இவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணாமல் தான், கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணாமல் தான் இஏஏல வந்து நிறைய விஷயங்கள் வந்து தவறு செஞ்சுருக்காங்க. இதை நடந்த இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் வந்து நாங்கள் வந்து பதிவு செஞ்சோம். அதாவது இந்த ப்ராஜெக்ட் வரக்கூடிய இந்த சைட்டை சுற்றி ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ளே உங்களுக்கு எந்த ஒரு நீர்நிலையும் வரக்கூடாது. நீர்நிலையோ ஒரு ஆரோடைய எந்த ஒரு ஸ்ட்ரீமு எதுவுமே வந்து வரக்கூடாது. ஆனால் இந்த ப்ராஜெக்ட் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து 70 மீட்டரில் உங்களுக்கு வந்து பக்கிங்ஹாம் கெனால் வருது, 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து கொஸ்டல் ஆறு வருது. அப்போ இந்த 2 வாட்டர் பாடி வந்து ஒரு 100 மீட்டருக்குள்ளே வரும்போது நிச்சயமாக டார் வந்து அதுக்கு அனுமதிக்காது. ஆனால் அதையெல்லாம் மீறி அதையெல்லாம் மறைத்து தான் இந்த திட்டத்துக்கான இம்பேக்ட் அசஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 500 மெகாவாட் தெர்மல் பவர் பிளான்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து நாள் ஒன்றுக்கு 104 டன் சல்ஃபர் டை ஆக்சைடு வெளியேறும், 24 டன்னு நைட்ரஜன் ஆக்சைடு, 3000 டன் வந்து சாம்பல் வெளியேறும். அப்போ இந்த 3000 டன்னு ஒரு 500 மெகாவாட்லேருந்து வருதுன்னா அங்கே 4130 மெகாவாட் இருக்குது. அப்போ அதை விட 8 மடங்கு அதிக சாம்பல் வந்து தினமும் வெளியேறி கொண்டு இருக்கும். அப்போ அந்த சாம்பல்லாம் எங்கே கொட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஃப்ளையாஷ் பாண்ட் இருக்கும். அப்போ இவங்களுடைய அந்த தொழிற்சாலை, அந்த தெர்மல் பவர் ஸ்டேஷன்லேருந்து அந்த இடத்துக்கு வந்து பைப்லைன் மூலமாக எடுத்துகிட்டு போவாங்க. இந்த பைப்லைன் வந்து முறையாக பராமரிக்கப்படாமல் பல இடங்களில் வந்து விரிசல்கள் ஏற்பட்டு லீக்கேஜஸ்ன்றது அங்கே ரொம்ப சாதாரணமாக நடக்கும்.
அப்படி இந்த லீக் நடக்கும்போது அந்த சுற்றி இருக்க ஏரியா ஃபுல்லாக சாம்பல் பரவும். அந்த சாம்பல் வந்து உங்களுக்கு கலிமுகத்துலேயும் கொசச்சலையாறுலையும் பக்கிங்ஹாம் கனால்லையும் அது வந்து இல்லீகலாக டிஸ்போஸ் ஆகிட்டு தான் இருக்குது. பாத்திரத்தை இப்படி தேய்ச்சிட்டு வச்சோம்னா சாம்பல் அப்படியே ஃபுல்லாக சாம்பல், வீடு ஃபுல்லாக ஒரு செகண்ட் பெருக்க வேண்டியது இருக்குது. நாங்கள் சாப்பிட்ற உணவில் எல்லாமே இந்த ஈட்டிஸ் கரிமண் தான் வந்து விழுது. இன்னொரு கம்பெனி திறந்து அதுவும் வந்து சாப்பிட்ற தட்டில் விழணும்னு அவருக்கு ஆசையா? அதே மாதிரி இந்த ஃப்ளை ஆஷ்ன்றது வெறும் சாம்பல் கிடையாது. அந்த சாம்பலுக்குள்ளே பல ஹெவி மெட்டல்ஸ் இருக்கும். லெட்டுலேருந்து அர்சனிக்லேருந்து மெர்க்குரி வரைக்கும் அதில் வந்து படிஞ்சிருக்கும். அப்போ அந்த ஃப்ளை ஆஷை வந்து அவங்களுடைய தண்ணியிலையும் அவங்க உணவுலையும் அது போகும்போது, காற்றில் போகும்போது, அதை சுவாசிக்கும் போது அவங்களுக்கு உடல்லையும் வந்து பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. எண்ணூர் பகுதியை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து மக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊரில் போய் பார்த்திங்கன்னா ஒரு வகையான வியாதியில் பாதிக்கப்பட்டு அவங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இந்த ஃப்ளை ஆஷ்ன்றது அவங்களுடைய ஹெல்த்தில் பெரிய ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுது. இப்போ இந்த சாம்பல்லாம் பார்த்திங்கன்னா வெளில தான் கொட்டி கிடக்குது. இப்போ பார்த்திங்கனாலே தெரியுது. இப்போ இந்த சாம்பல்லாம் வந்து இவங்க வந்து பைப் மூலிமா வந்து கொண்டு போகிறேன்றாங்க கடலுக்கு. அந்த பைப் மூலிமா கொண்டு போனேன். ஆனால் இவங்க மலை மாதிரி குவிக்கிறாங்க. மலை மாதிரி குவிக்கிறதுல காற்றுல வந்து பறந்து எல்லார் தட்டுலையும் சாப்பிட்ற சாப்பாட்டில் கூட சாம்பல் தான். இன்றைக்கி சாம்பலை தான் சாப்பிட்ற நிலைமைக்கு எண்ணூறு உருவாயிடுச்சு. இப்போ 5வது அனல் மில்லையும் விரிவாக்கம் பண்ணனா நாங்கள் சாம்பல் தான் சோறாகவே சாப்பிட்ற மாதிரி ஆகிடும். ஆனால் தயவு செஞ்சு அதை எங்களுக்கு வேணான்றது தெளிவாக நாங்கள் பதிவு வைக்கிறோம். தமிழ்நாடு மின்சாரத்துறை இயக்கி வரும் அனல் மின் நிலையங்களின் பொறுப்பற்ற அலட்சியமான நடவடிக்கைகளால் பக்கிங்ஹாம் கால்வாய், கொற்றலை ஆறு, எண்ணூர் முகத்துவாரம் ஆகிய நீர்நிலை பகுதிகளில் சாம்பல் கழிவுகள் கலந்து கடுமையாக மாசடைந்துள்ளன. இப்பகுதிகளை சீரமைக்க 2 ஆண்டுகளுக்கு முன்பே தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டும் கூட இன்றைய நாள் வரை கூட இதற்கான விரிவான திட்ட அறிக்கை கூட தயாரிக்கப்படவில்லை. இந்த மாசுபாட்டால் அங்குள்ள மீனவர்கள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி உள்ளனர். மடம் மீன் இருந்தது, கெளுத்தி இருந்தது, இறால் இருந்தது, கருப்பரா, வழும்பரா, நாயரா இப்படிலாம் சொல்லுவாங்க. இது மாதிரிலாம் நிறைய இறா இருந்தது. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கருப்பரான்ற இனமே எல்லாம் போய் மணல் இறான்றது எல்லாம் போய் வச்சு செமிக்கரான்றதே காணாம். இங்கெல்லாம் வந்து அந்த இறாவே காணாம். இப்போ 2வது பார்த்தீங்கன்னாக்கா மடம் மீன்றது இங்கே இருக்குது, ஆனால் யாரும் வாங்க மாட்டாங்க. ஏன்னாக்கா இந்த ஆயில் தண்ணி அது இதெல்லாம் சாப்பிட்டு ஒரு மாதிரி ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு எண்ணூர் மீனாலே யாரும் வாங்க மாட்டாங்க. எங்கே இருந்துக்கு தான் தான் காஷ்மீரில் இருந்து தான் வாங்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நிலை வந்து போச்சு. இதே நாங்கள் கொஞ்சம் தள்ளி எங்கேயா போய் இது பண்ணாக்கா அது வேணால் ஓரளவுக்கு இது பண்ணாலும் தவிர இங்கே இருக்கிற மீன் நம்ம எண்ணூர் மீன் இது பண்ணாக்கா அவங்க வாங்கவே மாட்டேன்றாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 10-15 கிலோமீட்டர் தூரம் பயணித்து போய் அங்கேருந்தா மீன் பிடிச்சிட்டு இப்போ எண்ணூர் வரக்கூடிய சூழல் தான் ஆரை நம்பி தொழில் செய்யக்கூடிய மீனவர்களுடைய வாழ்வாதாரம். இப்போ அவ்வளோ தூரம் போகிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு டீசல் செலவு, பெட்ரோல் செலவு என்பது இருக்குது. அப்போது தூரம் போக போக அதுக்காக செலவு பண்ணணும். அப்போது கிடைக்கிற மீன் விற்று காசு வருதுன்னு சொன்னால் அதில் சரி பாதி முக்கிய பகுதியை வந்து ஃபியூலுக்காக மட்டுமே செலவு பண்ணக்கூடிய சூழல் என்பது இருக்குது. நாடு முழுவதிலும் அனல் மின் நிலையத்தை சுற்றி 10 கிலோமீட்டர் சுற்றளவில் வசிக்கும் மக்கள் காற்று மாசினால் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர். அனல் மின் நிலையங்களில் இருந்து வெளியேறும் நுண்துகள் கலந்த காற்றை மக்கள் சுவாசிப்பதினால் தங்களின் வாழ்நாளில் கணிசமான ஆண்டுகளை இழக்கின்றனர் என்கிறது AQLI ஆய்வறிக்கை. எண்ணூருடைய ஆம்பியன்ட் ஏர், அது சுற்றுப்புற காற்றுடைய மாசு, அதில் முக்கியமாக பர்டிகுலேட் மேட்டர்னு சொல்லக்கூடிய நுண்துகள் மாசு எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துருக்காங்க. அதில் PM10 வந்து 98.5 மைக்ரோகிராம் இருக்குது. அப்போ பாதுகாப்பான அளவுன்னு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு சொல்கிறது 100 மைக்ரோகிராம். ஏற்கனவே 98.5 மைக்ரோகிராம் இருக்குது. அப்போ இந்த புது பவர் பிளான்ட் வந்துச்சுன்னா அது 100 தாண்டிடும். அப்போ நிச்சயமாக வந்து இதை அலோவ் பண்ண முடியாது. அதே மாதிரி PM2.5 அதோடைய அளவு அப்படின்றது 60 மைக்ரோகிராம் தான் பாதுகாப்பான அளவு. ஆனால் இப்போ ஏற்கனவே 58.5 மைக்ரோகிராம் இருக்குது. அதுவும் ஒரு 1.5 மைக்ரோகிராம் அதிகமாக வந்துருச்சுன்னா பாதுகாப்பான அளவு விட்டு தாண்டிடும். அப்போ எப்படி பார்த்தாலும் இது இவங்க EAவில் இருக்குது. 98 இருக்கிறதும் 58.5 இருக்கிறதும் இவங்க EAவில் குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ நமக்கு இருக்கிற இன்னும் கேப் அப்படின்றது இன்னும் 1.5 மைக்ரோகிராம் தான். இந்த பவர் பிளான்ட் வந்துச்சுன்னா நிச்சயமாக அதை பிரீச் பண்ணிடும். அந்த ஒரு காரணத்துக்காகவே இந்த பவர் பிளான்ட் வந்து வர விடக்கூடாது. இந்த பர்டிகுலேட் மேட்டர் PM2.5 அப்படின்றது நம்ம தலைமுடியோடைய அந்த நுனியை விட 30 மடங்கு சின்னது. ஸோ அதுதான் வந்து நம்ம மூச்சுக்குழாய்க்கு உள்ளே போய் நமக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம், அதே நேரத்தில் வந்து உள்ள நமக்கு ஹார்ட் டிசீஸ் வரத்துக்கு, நிறைய குழந்தைகளுடைய வளர்ச்சியை பாதிக்கிறது, கரு கலையிறதுக்கு, அந்த குழந்தைகள் குறப்பிரசவம் பிறக்கிறதுக்கு, அதே மாதிரி பிறக்கும் போது குறைபாடோடு பிறக்கிறதுக்கெல்லாம் இந்த PM2.5 தான் காரணம். அப்போ அந்த சுற்றி இருக்க பகுதி மக்கள் இவ்வளோ ஹெல்த்து அஃபெக்ட் ஆகிருக்கு. அது வேறு பொல்யூட்டன் இருந்தாலும் அதிக பாதிப்பு வந்து PM2.5னால தான். அப்போ இந்த PM2.5 அப்படின்றது உலக அளவில் பெரிய அசாடாக பார்க்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி தெர்மல் பவர் பிளான்ட் இருக்கிற பகுதிகளில்
சுற்றி இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய மக்களுக்கு வந்து இந்த PM 2.5 நுண்துகள் பொல்யூஷன்னால் அவங்க வாழ்நாளில் 8லேருந்து 10 வருஷத்தை அவங்க இழக்கிறாங்க அப்படின்னு ஏர் குவாலிட்டி லைஃப் இண்டெக்ஸ் ரிப்போர்ட் சொல்லுது. அப்போ இந்த மக்கள் வந்து இந்த பவர் பிளான்ட் இயங்குறதுனால, அவங்க சுற்றி வசிக்கிறதுனால அவங்க வாழ்நாளில் 10 வருஷம் வந்து அவங்க மைனஸ் பண்ணிடுறாங்க, அவங்க வந்து இழந்துடுறாங்க. சின்ன குழந்தைங்கள்லாம் இந்த மார்கழி மாதம் இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது பார்த்தா மூச்சு திணறல. இப்போ எங்கள் தெருவிலேயே நிறைய பேர் வீட்டில் இது பிடிப்பாங்கல்ல வெண்டிலேஷன் வீட்லேயே வாங்கி வச்சுருக்காங்க. ஏன்னா இங்கே இருந்து தள்ளி தான் போகணும், ஏன்னா இங்கே ஹாஸ்பிட்டல் வசதி கிடையாது. கால் ஃபுல்லாக ஒரு மாதிரி என்ன சொறி மாதிரி அப்படியே படபடையாக வருது, மூச்சு விட முடியல. எல்லாருக்கும் நோய் பிரச்சனை இருக்குது. லங்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, நிறையா இம்யூனிட்டி ப்ராப்ளம் இருக்குது. இது கேன்சர் ஏன் வருதுன்னு தெரியாது நிறைய பேருக்கு. அந்த மாதிரிலாம் தெரியாமலே நிறைய பேருக்கு பாதிப்பு இருக்குது. அதெல்லாமே அதிகமாகும். இப்போல்லாம் இம்யூனிட்டி சின்ன சின்ன பசங்க 17 வயசு பசங்களுக்கெல்லாம் வந்து இம்யூனிட்டி கம்மியாகிடுது. ஏன்னு செக் பண்ணால் இவங்க ஹாஸ்பிட்டலில் இந்த ஏரியாவில் இங்கே இப்படி தான் இருக்கும், இது வந்து ஏர் குவாலிட்டி இங்கே கம்மியாக தான் இருக்குது. அதில் வந்து ரிப்போர்ட் படி என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவல் ரிப்போர்ட் படி ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்து டெல்லி ரேஞ்சுக்கு இங்கே இருக்குது அப்படின்றாங்க. அது வந்து அப்போது இங்கே எப்படி சென்னைக்கு வந்து நல்லதாக காட்டுது, ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்து நல்லாவே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் காட்டுது, ஆரோக்கியமான இண்டெக்ஸில் காட்டுது. ஆனால் சென்னையில் 800 ஏரியாவுக்கு பார்த்தோன்னா டெல்லிக்கு சமமான ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸில் தான் இருக்குது. அது எப்படி அப்போது அதை எப்படி நல்லது படுத்தணும்? ஏன்னா சென்னை 800ன்றது சென்னையில் வருது. இப்போ இந்த பவர் பிளான்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த பவர் பிளான்ட் இவ்வளோ தான் எமிட் பண்ணணும் அப்படின்றது இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்க, இதுக்கு உட்பட்டு தான் எமிஷன் இருக்கும், அதுக்கு மேலே வராது, நாங்கள் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரெசிபிடேட்டர் போட்டுருவோம், பொல்யூஷன் அப்படியே அது இழுத்துரும், 99.8% எஃபிஷியன்சியோடு அது செயல்படும், பொல்யூஷனே உங்களுக்கு வெளியில் வராது, இவ்வளோ தான் பொல்யூஷன் வரும் அப்படின்றாங்க. இது வரைக்கும் இந்தியாவில் உள்ள எந்த தெர்மல் பவர் பிளான்ட்லையும் இவங்க சொல்கிற அளவுக்கான எஃபிஷியன்சி வந்து கொடுக்கல. அதே மாதிரி இப்போ எண்ணூரில் இயங்கிட்டு இருக்கிற இந்த அனல் மின் நிலையத்தை வந்து நாங்கள் வந்து ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தி 2021 எமிஷன் வாட்ச் அப்படின்ற ரிப்போர்ட் கொண்டு வந்திருக்கோம். அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் எண்ணூர் நார்த் சென்னை தெர்மல் பவர் ஸ்டேஷன் நைட்ரஜன் ஆக்சைடு வந்து 4 மடங்கு அதிகமாக எமிட் பண்ணுறாங்க. அதுமாதிரி சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து 3 மடங்கு அதிகம். வல்லூர் தெர்மல் பவர் பிளான்ட் 4லேருந்து 5 மடங்கு அதிகமாக அவங்களுடைய வரையறை செய்யப்பட்ட பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டால் கொடுக்கப்பட்ட பாதுகாப்பான அளவுகளை விட 5 மடங்கு அதிகமான எமிஷன் வந்து பண்ணுறாங்க. அப்போ இங்கே இருக்க ஸ்டேட் ஓன்டு பவர் பிளான்ட்டு இன்ன வரைக்கும் அதை பண்ணலை, FGD போடலை. சல்ஃபரை வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணணுன்னா ஃப்ளூ கேஸ் டீசல்ஃபரைசர் போடணும். தமிழ்நாட்டில் 40 தெர்மல் பவர் பிளான்ட் யூனிட்ஸ் இருக்குது, 38 யூனிட்டில் FGD இன்னும் போடலை. FGDக்கான டெண்டர் கூட இன்னும் அறிவிக்கலை. அப்போ 2015 இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்த பிறகும் இன்னும் இந்த 9-10 வருஷம் வரைக்கும் FGD கூட போடாமல் தான் இங்கே இயங்கிட்டுருக்கு. அப்போ இந்த ஒரு சூழலில் இந்த பவர் பிளான்ட்டை மட்டும் எப்படி வந்து இவ்வளோ நீங்கள் மெயின்டைன் பண்ணிடுவீங்கன்னு எப்படி வந்து மக்கள் நம்பணும்னு இவங்க நினைக்கிறாங்கன்னு தெரியும். வாழ தகுதியற்ற இடமாக மாறியிருக்கும் எண்ணூர் பகுதியில் தெர்மல் பவர் பிளான்ட் அருகில் சுமார் 35,000 மக்களை ஆபத்தான முறையில் குடியமர்த்த உள்ளது இந்த அரசு. இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது எண்ணூர் தெர்மல் பவர் ஸ்டேஷனுடைய இது பக்கம் தான் நின்றுட்டு இருக்கோம். இப்போ எனக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரியோடைய பழைய ரெனோவேஷனுக்காக நிறுத்தி வச்சிருக்கக்கூடிய இடத்த பார்க்கலாம். ரைட் சைடில் ஒரு பெரிய அடுக்குமாடி குடியிருப்பை தமிழக வீட்டு வசதி வாரியமே கட்டியிருக்கிறாங்க. ஆமாம், இப்போ இந்த 2 டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஒரு கோஆர்டினேஷன் இல்லாமல் அதை செஞ்சுட்டாங்க. இப்போ அந்த தெர்மல் பவர் பிளான்ட்லேருந்து நடக்கிற தூரத்தில் வந்து உங்களுக்கு அந்த செட்டில்மெண்ட்ஸ் கட்டியிருக்காங்க. இன்னும் அந்த யாரை குடியமர்த்த போகிறோம், எங்கேருந்து எந்த மக்கள் வர போகிறாங்கன்ற அந்த இதெல்லாம் இன்னும் அவங்க அனௌன்ஸ் பண்ணல. பெரும்பாலும் அங்கே இருக்கக்கூடிய மீனவ மக்களை தான் இந்த இடத்துல கொண்டு வந்து வைக்க போகிறாங்க. அப்போ இது வந்து நிச்சயமாக அந்த செட்டில்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய லைஃப், அவங்களுடைய ஹெல்த்தை கன்சர்ன் பண்ணால் கூட இந்த பிளான்ட் வந்து கொண்டு வரக்கூடாது. அப்போ இவங்களுக்குள்ள அந்த கோஆர்டினேஷன் பிரச்சனை இருக்குது. அவங்க சொல்கிறாங்க நாங்கள் இந்த பவர் பிளான்ட் வராதுன்னு நினச்சி கொண்டு வந்துட்டோம்னு அவங்க சொல்கிறாங்க. இது வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணுறது, நாங்கள் பவர் பிளான்ட் எடுத்துகிட்டு வரோம்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் இவங்களுக்குள்ளே நடக்கிற பிரச்சனை இல்லை, மக்கள் பாதிச்சிடக்கூடாது. ஏற்கனவே கட்டப்பட்டுருச்சு அந்த செட்டில்மெண்ட்ஸு. அந்த காரணத்தினால இந்த பவர் பிளான்ட்டை வந்து நம்ம நிறுத்துறது தான் சரியாக இருக்கும். எல்லா காரணத்திற்காகவும் இந்த பவர் பிளான்ட் தான் நிறுத்தப்பட வேண்டும். வளர்ச்சி என்ற பெயரில் சுவாசிக்க நல்ல காற்று கிடைக்காமல் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை மூச்சு திணறும் நிலைக்கு வடசென்னை மக்கள் ஏன் தள்ளப்பட வேண்டும்? நாட்டுக்கு மின்சாரம் வேண்டாமா, வளர்ச்சி வேண்டாமா என்கிறார்கள். ஆம், வேண்டும் தான். ஆனால் சூழலியல் மற்றும் சுகாதார பாதிப்புகள் இல்லாமல் மின்சாரம் உற்பத்தி செய்ய பல வழிகள் உள்ளன. காலாவதியாகிவிட்ட அனல் மின்சார திட்டங்கள் இனியும் வளர்ச்சி இல்லை என்கிறது நவீன அறிவியல். வளர்ந்த நாடுகள் எல்லாம் சூரிய ஆற்றல், காற்றாலை மின்சாரம் என புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் போது மக்களுக்கும் இயற்கைக்கும் பாதிப்பு தரும் அனல் மின்சார உற்பத்தி முறையை ஏன் நம் அரசாங்கம் தேர்வு செய்ய வேண்டும்?